சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன். அதுவும் சாதாரணமாக அல்ல. உன்னை என் குழந்தையாக நினைத்து நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன். நீயும் இந்த அப்பா உன் தகப்பனாக ஏற்றுக்கொண்டாயானால் நான் சொல்வது உனக்கு என்னவென்று புரியும். இல்லை, என்னை உன் அப்பனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீ உணர்ந்தாயானால் இனிமேல் நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் நான் வரமாட்டேன். சாயப்பா நிச்சயமாக உன்னை தேடி நான் வரமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறதோ அது உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன் தகப்பனாக உன்னை தேடி வரும்பொழுது என் குழந்தையாக நீயும் அதற்கான விஷயங்களை சரியாக எனக்கு செய்திட வேண்டும் அல்லவா? நான் உன்னோடு நிற்பது போல நீயும் அப்பாவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதிலும் குறிப்பாக சில உண்மைகள் என்னவென்று உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் போயிருக்கும். அந்த நேரத்தில் உன்னுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்குமான உணர்வுகளை நான் என்னவென்று உனக்கு சொல்லித்தர வருவேன். சில உண்மைகளை உனக்கு நான் புரிய வைக்க வருவேன். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பா உனக்காக செய்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ முழுமையான மனத்தெளிவு பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் சரியான விஷயங்களை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பா என்று உனக்கு ஒரு வெற்றியை தர எண்ணிவிட்டேன் என்றால் அந்த வெற்றி இது யார் நினைத்தாலும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. சில உண்மைகள் என் குழந்தை நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உனக்கு அவசியமல்லவா? சில உண்மைகளை என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டியது உனக்கு அவசியமல்லவா? அதனால் இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நொடியிலும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சந்தோஷம் என்றால் என்னவென்று என் குழந்தை நீ உணர வேண்டும் அல்லவா? சந்தோஷம் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நடக்கும் நல்லதை நீ உணர வேண்டும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா உனக்காக உன்னை தேடி வரும் நேரங்களை நீ உன்னுடையதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனோ வருகிறார் போகிறார் என்று ஏனோ தானமாக எதையும் விட்டு விடாதே. எல்லாம் காரணத்தோடு தான் உன் வாழ்க்கை நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னை தேடி வருவதற்கான இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவசர காலத்தில் ஆபத்து நேரங்களிலும் நான் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வருகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை மீட்டு கொண்டு வந்து உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் நான் உனக்கென்று சரிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அப்பா சொல்லிய வார்த்தைகளில் மறு வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் அப்பா செய்வது தவறு என்று அர்த்தமாகிவிடும். என் குழந்தையின் அப்படியானால் எதையும் சற்று யோசித்து விட்டுத்தான் நீ மறுக்க முடியும். ஏன் தெரியுமா? சில விஷயங்கள் ஆரம்பத்தில் உனக்கு வேதனைகளை கொடுப்பது போல இருந்திருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல நேரம் கடக்க கடக்க அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம். உன்னால் மறக்க முடியாத மிகப்பெரிய மகிழ்வை அது உனக்கு தரலாம். அதனால் அவசரப்பட்டு எதையும் நீ முடிவெடுத்து விடக்கூடாது. கஷ்டம் தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த நேரத்தில் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ கொஞ்சம் புரிந்து கொண்டு அந்த நேரத்தை சமாளித்து வந்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னால் எதையும் சாதித்து காட்ட முடியும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் உன்னால் சரி செய்து விட முடியும் என்பதனையும் நீ புரிந்து எதுவுமே சூழ்நிலையின் பலனாக நமக்கு நடக்கும். இந்த நேரம் அப்படி நடக்கும். நடந்து உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த சாயப்பா நடந்து உன்னை எந்த நிலையிலும் சந்தோஷமாக காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நடக்கும் இந்த விஷயங்கள் இனி உன்னை மேன்மைப்படுத்தப்படும். இந்த சாயப்பா அன்பினால் உனக்கு வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி தெய்வம் இருக்கும் இடம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு நேரம் போதவில்லையா அல்லது எனக்கு வேறு வேலை இல்லையா என்று நீ நினைக்கின்றாயா? எல்லாமும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தது. நீ தெய்வத்தை அவமதிக்கும் முயற்சியில் இறங்குவாயானால் தெய்வம் நிச்சயமாக உன்னை திரும்பி பார்க்காமல் செல்லும்.
ஒரு நிலையை உருவாக்கும். அது உனக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு அதனை எடுத்துச் சொல்லும். நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் இதையெல்லாம் உனக்கு உணர்த்தி சொல்லும். உன்னை தேடி வருவதை எல்லாவற்றையும் அது என்னவென்று நிச்சயமாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னானாலும் தெய்வம் நம்மை கை கொடுத்து தூக்கிவிடும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். அதற்கான முயற்சிகளையும் நாம் சரியாக செய்ய வேண்டும். அதற்கான ஒவ்வொரு முன்னேற்பாடுகளிலும் நான் கவனமாக இருக்க வேண்டும். என்றும் என்றென்றும் உன் அப்பா உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக இருந்து விட்டாலே அது போதும். இவை ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் இந்த காலம் இனி உனக்காக சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கும். உன்னுடைய நிலையை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கலாம் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று. ஆனால் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாகவே இருக்கிறது என்பதனை நீ இன்னும் உணரவில்லையா? உன்னை தேடி எல்லாம் சரியாகவே நடக்கிறது என்பதனை இன்னும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளவில்லையா? நீ நினைப்பது போல் அல்ல. உனக்காக நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் கடந்து வருவாய். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் பெறுவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. காரணத்தோடு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சோதனைகள் கொடுக்காமல் செல்லாது. அந்த நேரத்தில் அந்த சோதனைகளை எல்லாம் என் குழந்தை நீ கடந்து விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நிச்சயமான சந்தோஷம் நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யார் இருக்கும் நிலையும் உன் வாழ்க்கை நிரந்தரமில்லை. எப்படிப்பட்ட மனிதர்களும் உனக்கு நிரந்தரமில்லாதவர்கள் ஆவார்கள். யோசிப்பதை இந்த வாழ்க்கையில் செய்துவிட்டு செல்கிறார்கள். நீ யோசிப்பதை நீ சரியாக செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய நிலை உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இந்த நேரம் நான் இருக்கும் இந்த பொழுது நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்த்திவிட கொடுப்பேன் என்பதில் உனக்குள் எந்த தயக்கமும் வேண்டாம். ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு நிச்சயமாக சரியான தெளிவை கொடுக்கும் என்பதை நாம் எந்த இடத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கலங்கி நின்ற நேரம் நமக்கு கை கொடுத்த உறவுகளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. நாம் தயங்கி நின்ற பொழுது நம்மை ஊக்கப்படுத்தியவர்களை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த நிலை உனக்கு மாறும். நீ ஆசைப்பட்டதை விடவும் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க சாயப்பாவிற்கும் இந்த பொழுதுகள் உனக்கானதாக மாறக்கூடிய இந்த காலம் இனி எப்பொழுதும் நீ விட்டுவிடவே கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எதற்காகவும் நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது. எந்த இடத்திலும் யாரிடத்திலும் நீ எதற்காகவும் கை நீட்டி நிற்கக்கூடாது. உன்னை தொடரும் இந்த அப்பா உனக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக என்னவென்று சொல்லித் தருவேன். நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி இதுவரையிலும் நீ சந்தித்த இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி இனி உனக்கான முடிவான ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு. யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட முடியாதபடி அப்பா உனக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நிலையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காத பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா உனக்காக உன்னோடு நிற்கும் இந்த ஒவ்வொரு நொடியும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை நீ எப்பொழுதும் உன்னிப்பாக கவனித்து இனிமேல் ஒவ்வொன்றிலும் உன்னை மீட்டெடுக்கும் வகையில் சிலரையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கும். சிலரையும் நான் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னை எந்த சூழ்நிலையும் நான் மீட்டெடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கு தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. இனி என்னவாகும் என்று நீ கலங்கிய இடத்தில் எல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவும் சிலரை நிச்சயமாக நீ கண்டு கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன் காலை வாரிவிடும் வேலை சிலரையும் நீ கண்டு கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா?
இவர்கள் நம்மை விட்டு இருந்து விட மாட்டார்கள் என்பது, நம்மை விட்டு இவர்கள் விலக மாட்டார்கள் என்பது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லா நிலைக்கும் ஒரு முடிவு உண்டு. அவமானங்களை கொடுத்து கொண்டே இருந்தால் அதை தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இங்கு யாருக்கும் இல்லை. தன்மானத்தை இழந்து ஒரு வாழ்க்கையை பெற துடிக்கும் மனது இப்பொழுது யாருக்கும் இல்லை. அதனால் அவரவர் நிலையிலிருந்து யோசித்து, இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு நடந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்று சிந்தித்து பார்த்து மற்றவர்களிடம் பழக வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. ஒரு வார்த்தை உன்னை சொல்லிவிட்டால் உன் மனது எப்படி வலிக்கிறதோ அதே போலத்தானே அவர்களுக்கு வலிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரம் எல்லாருக்கும் வரும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக யார் மனதையும் நீ புண்படுத்த மாட்டாய் என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.